இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த பலன்கள் விருச்சிக லக்னத்தை சேர்ந்த அன்பர்களுக்கும் மிகச் சிறப்பாக பொருந்தும். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ரிஷபராசியில் இருந்து தனது 3 விதமான பார்வைகளால் 3 இடங்களை பார்க்கிறார். குருபகவானின் ஸ்தான மற்றும் பார்வைகளால் கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். குரு பகவான் மேஷத்திலே, அதாவது 6ஆம் வீட்டிலே இருந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்திருக்கக்கூடும். அதாவது கடன், வீட்டிலே நிம்மதியின்மை, ஆரோக்கிய குறைபாடுகள், இப்படி பலவிதமான இன்னல்களை சந்தித்திருக்கக்கூடும். இந்த பிரச்சனைகள் யாவற்றிற்கும் ரிஷப குருவானவர் விமோசனம் தருவார். கடந்த கால பிரச்சனைகள் யாவும் நீங்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும். தன வருவாய் பல மடங்கு உயரும். கடன் பிரச்சினைகள் தீரும். குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் பல நடக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய வாக்கிற்கும் சொல்லிற்கும் வீட்டிலும் சமூகத்திலும் அலுவலகத்திலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அந்தஸ்து உயரும். பலவிதமான எண்ணங்கள் இந்த வருடத்தில் நிச்சயம் நிறைவேறும். எதை நினைத்து முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் யாவும் கைகூடும். சில அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் திடீரென ஏற்படும். அது வேலை விஷயமாகவும் சுற்றுலா போன்ற காரணங்களுக்காகவும் இருக்கலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடுதலும் நிச்சயதார்த்தம் நடத்தலும் காதல் கைகூடுதலும் இந்த வருடத்தில் வாய்ப்பு உண்டு. சிலர் 2ஆம் திருமணத்திற்காக காத்திருப்பார்கள். அவர்களுக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படும். பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களோடு சேர்வார்கள். தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டிருந்தாலும் அந்த மனக்கசப்புகளும் நீங்கி அந்த தம்பதிகளும் மீண்டும் இணைந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவார்கள். இப்படி எல்லா விதத்திலும் மிகச் சிறப்பாக யோகமாக இருக்க குரு பகவான் அருள் புரிவார். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களே, இந்த வருடம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் கைகூடும். எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரும். எதிர்பார்க்காத வாய்ப்புகளும் தேடி வரும். பொருளாதாரம் பல மடங்கு உயரும். சமூகத்திலே அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். அரசியல் துறை சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவே இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுத்து எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும். லாபங்கள் பல மடங்கு உயரும். உங்களுடைய சொல்லிற்கும் வாக்கிற்கும் சமூகத்திலும் வீட்டிலும் மதிப்புகள் கூடும். உங்கள் கட்சி வெற்றி வாகை சூடும். பங்கு வர்த்தகம் மற்றும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களே, இந்த ஆண்டு மிகவும் அமோகமான பொற்காலமான யோகமான ஆண்டாகவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகவும் அபரிதமாக இருக்கும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவை யாவும் கைகூடி வெற்றியை கொடுத்து அதன் மூலம் பல மடங்கு லாபத்தையும் கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும். தொழில் பல மடங்கு விரிவடையும், உயர்வடையும். அரசியல் மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் அன்பர்களே, இந்த ஆண்டு மிக உன்னதமான ஆண்டாகவே இருக்கும். எதிரிகள் யாவரும் நண்பர்களாக மாறுவார்கள். அவர்களால் ஆதாயங்களும் நன்மைகளும் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தேடி வரும். சிலருக்கு சம்பளம் உயரும். அடுத்ததாக விவசாயத்துறை சார்ந்த அன்பர்களே, இந்த ஆண்டு மிகவும் பொற்கால ஆண்டே ஆகும். விவசாயம் பல மடங்கு மகசூலை தரும். பலர் புதிய நிலங்களை வாங்குவார்கள். போர் போட்டால் தண்ணீர் கிடைக்கும். வாகனத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் தொழில் பல மடங்கு விரிவடையும், உயர்வடையும். பல மடங்கு லாபமும் தொழிலில் நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலே அமர்ந்துள்ளார். இந்த சனி பகவானை அர்த்தாஷ்டம சனி என்று கூறுவார்கள். சனி பகவானை நினைத்து பலர் அச்சம் கொண்டு இருக்கலாம். சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலே அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவார்கள். வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கான பணமும் நிறைவாக உங்களை தேடி வரும். பலர் சொந்த புதிய வீட்டிலே குடியேறுவார்கள்.
ஒருவேளை இக்காலகட்டத்தில் பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்பட்டால் அவை பிறந்த நேர ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்குமே தவிர இந்த அர்த்தாஷ்டம சனியினால் இருக்க வாய்ப்பில்லை. விருச்சிக ராசியை சேர்ந்த பல அன்பர்களுக்கு சகலவிதமான யோகத்தின் உச்சமான ஆண்டாகவே இருக்கும். சனி பகவானை நினைத்து அச்சம் கொண்டிருப்பவர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு 8 முக எள்விளக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் யாவும் நீங்கும். முடியும் போது திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் யாவும் நீங்கி சிறப்பான பலன்கள் நடக்க வாய்ப்புண்டு. இந்த பலன்கள் யாவும் ராசியின் லக்னத்தின் அடிப்படையில் பொதுவானவைகளே. உங்களுடைய ஜாதகத்திற்கு சரியான தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பதிவினை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இப்புத்தாண்டு மிக இனிமையான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.